சரி, ஓகே. ஸோ அடுத்து வந்து என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ் பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து எக்ஸ்டெண்டட் ப்ரிமிட்டிவ் பார்க்கலாம். எக்ஸ்டெண்டட் ப்ரிமிட்டிவ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, லைக் இதே மாதிரி வந்து எப்படி பாக்ஸு கோன ஆப்ஜெக்ட் இருக்கோ அதே மாதிரி இதில் சர்டியன் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹெட்ரா. ஸோ ஹெட்ரா எப்படி இருக்குன்னா அதே மாதிரி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள், லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு. டாரஸ் நாட்டும் அதே மாதிரி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைஸ் கொடுக்கலாம். இதை வந்து நான் வந்து இங்கே வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயும் போல் நம்ம ஒரு பாக்ஸ் எடிட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து என்ன இருக்கும், இண்டிவிஜுவல் பேராமீட்டர்ஸ் இருக்கும். எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். இது சர்க்கிளாக வேணுன்னா சர்க்கிளாக இருக்கும், நாக்கு மாதிரி வேணால் முடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து சாம்ஃபர் பாக்ஸு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணி ரிலீஸ் பண்ணல, இப்போ தான் கிளிக்கர் ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ண அப்புறம் ஹைட்டு வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னோட க்ரஷரை வந்து மூவ் பண்ணுறேன். ஓகேவா? அப்படி மூவ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து ஸ்மூத் ஆகுது. ஸோ இது வந்து லைக் வந்து ஒரு சாம்ஃபர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து சாம்ஃபர் சிலிண்டர். ஸோ சாம்ஃபர் சிலிண்டரும் இதே மாதிரி தான். ஸோ போடுறேன், அதே மாதிரி கிளிக் பண்ணுறேன், அண்ட் தென் வந்து அகெயின் வந்து ஒரு கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து எப்படி வேணும், ஸோ இதை வச்சு உங்களுக்கு என்ன ஷேப் க்ரியேட் பண்ணலாம் ஒரு ஐடியா வரும்ல. ஸோ அந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். ஸோ ஆயில் டேங்க்கு, ஸோ ஆயில் டேங்க் எப்படி க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஆயில் டேங்க்கு, ஸோ கேப்சூல்ஸு. ஸோ கேப்சூல்ஸுங்கிறது எப்படி இருக்கும், டியூப் மாத்திர மாதிரி இருக்கும். ஸ்ப்ளெண்டல், ஸோ ஸ்ப்ளெண்டல் வந்து எப்படி இருக்கும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஷேப், இந்த இதில் கொடுத்துருக்க ஷேப் வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா? எக்ஸிஸ்ட்டு, அப்புறம் வந்து ஜிஞ்சான்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் திக்னஸும் கொடுத்துக்கலாம். நீங்கள் திக்னஸ் கொடுத்துட்டு ஸோ இந்த இது வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு பார்க்க வந்து பிரமிடு பென்டகன் ஷேப்பில் இருக்கும். ஆனால் வந்து நம்ம ஷேப் வந்து மாற்றிக்கலாம் கொஞ்சம். ஓகேவா? சைட்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னா. அதே மாதிரி சி எக்ஸிட்ஸு. ஸோ சி எக்ஸிட் வந்து அதே மாதிரி தான், எக்ஸிட் மாதிரி தான். ஸோ எவ்வளோ திக்னஸ் வேணால் கொடுத்துக்கோங்க. இல்லை இங்கே வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், திக்னஸ் வந்து எவ்வளோ வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரிங் வேவ். ஸோ ரிங் வேவ்ங்கிறது இந்த இதுதான் ரிங் வேவ். ஹோஸ். ஹோஸ் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா, ரெக்டாங்குலர் ஹவுஸ் கொடுத்தா ரெக்டாங்குலாக இருக்கும், டி செக்ஷன் கொடுத்தா டி மாதிரி இருக்கும், ரவுண்டு கொடுத்தா ரவுண்டு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ எடிட் பண்ணிக்கலாம், அதுக்கான சைஸும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ரேடியஸ், ஸ்டார்ட் அண்ட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ப்ரிசம். ஸோ ப்ரிசம் வந்து எப்படி இருக்கும், ஸோ அந்த ப்ரிசம் ஷேப். ஓகேவா? ஸோ லைக் பார்க்க சாண்ட்விச் மாதிரி இருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சாம்ஃபர் பாக்ஸை எடுத்துக்கிறேன், ரைட்டா? ஸோ இந்த சாம்ஃபர் பாக்ஸ் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பெட்டு வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ பாக்ஸ் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கார்ட் மாதிரி வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து லென்த் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 ஃபீட் கொடுத்துப்போம். ஓகேவா? ஸோ வித்து வந்து ஒரு டபுள் காட்னா 4 ஃபீட் ஓகே, பட் நீங்கள் வந்து ஒரு 5 ஃபீட் கொடுத்துக்கோங்க, கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஓகேவா? ஹைட்டு வந்து இதுக்கான ஹைட் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உள்ள காட்லாம் வந்து ரொம்பலாம் ஹைட் இருக்காது, ஒரு 2-3 ஃபீட் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். நான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் க்ரியேட் பண்ணுறேன். இது நீங்கள் 1 ஃபீட்டாக கூட வச்சுக்கலாம், எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி நான் வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இது வந்து ஒரு சும்மா நான் பேசிக் மாடல் ஒரு ஐடியாக்காக நான் பண்ணுறேன். நீங்கள் வந்து இனோவேட்டிவாக யோசிங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து எக்ஸ்டெண்டட் பெர்மிட்டிவ். ஸோ அதில் வந்து சாம்ஃபர் பாக்ஸ் இருக்கா. ஸோ இந்த சாம்ஃபர் பாக்ஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆட்டோ கிரிட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இது மேலே நான் ட்ராப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ட்ராப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஹைட்டு கொடுத்துட்டு ஸோ கொஞ்சம் சுருக்கிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிடிக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நான் ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த லென்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகணும், அதே மாதிரி இதில் இந்த லென்த் அட்ஜஸ்ட் ஆகணும். ஓகே. ஸோ அண்ட் தென் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லென்த் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து என்ன பண்ணிக்கிறேன், மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் வந்து நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இதில் வந்து ஒரு பில்லோ க்ரியேட் பண்ணணும். ஓகேவா?
எப்படி கிரியேட் பண்ணலாம், இல்லை இது மேலே வந்து எனக்கு வந்து ஒரு கிளாத் மாதிரி போடணும். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணலாம் நான் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போ இன்னொரு பாக்ஸை நான் என்ன பண்ணுறேன் எடுத்துகிட்டு, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எண்டு ஓகேவா. ஸோ இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டுக்கு போடணும் ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் 3D ஸ்னாப் டூல் ஆன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் எண்ட் பாயிண்ட் கொடுத்துட்றேன். இது ரைட் கிளிக் பண்ணால் இது வரும். ஸோ எண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிடுறேன் இந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து இந்த எண்ட் பாயிண்ட் வரேன் ஓகேவா. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஹைட் மட்டும் நான் சும்மா ரெண்டமாக கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓரளவு திக்னஸ் ஒரு 2 inches இருக்க மாதிரி 2 inches. வித்து வந்து ஓகே, வித்து வந்து நான் என்ன பண்ணுவோம் 5 feet. ஏன்னா நான் 5 feet கொடுத்தால ஹைட்டு வந்து 5 feet வேணால் ஒரு 3 feet கொடுத்து பார்ப்போம் ஓகேவா. ஸோ 3 feet அதிகமாக தெரியுது. ஸோ இன்னும் 1 feet வேணால் குறைச்சிக்கலாம், 2 feet கொடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி எனக்கு இந்த எண்டில் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் இதே எண்டை நான் என்ன பண்ணிக்கலாம் காப்பி எடுத்துக்கலாம். ஸோ மூவ் கமாண்ட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி காப்பி எடுத்துக்கிறேன். ஸோ காப்பி எடுத்து நான் வைக்கிறேன். ஸோ காப்பி நீங்கள் வந்து எக்ஸாக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கான்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா 4 வியூவில் போய் பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ இதோட ஹைட்டு வந்து அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கம்மி பண்ணணும் ரைட்டா. ஸோ மாடிஃபை போய் நான் என்ன பண்ணுறேன் இதை வந்து 1 feet வச்சுக்கிறேன், 1.5 வச்சுப்போம். ஏன்னா கொஞ்சம் ஹைட் இருக்க மாதிரி ஓகேவா. ஸோ அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும், ஏன்னா பெட்டு வெளியே வராமல் இருக்கும்ல. ஸோ அதுக்காக. ஸோ அதே மாதிரி நீங்கள் சைடில் வந்து போடணுன்னா போடலாம், தனித்தனியாக இதே மாதிரி போடலாம். இன்னொரு மெத்தடு இருக்குது, அதெல்லாம் போக கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும், போக போக வந்து சொல்கிறேன் ஓகேவா. ஸோ இதே பாக்ஸை வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி அதில் பெட் வைக்கிற மாதிரி வைக்கவும் முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு பில்லோ வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸ்டெண்டபிள் மீட்டில் போயிட்டு சாம்ஃபர் பாக்ஸ் எடுத்துகிட்டு AutoCAD ஆனில் இருக்கா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் தனியாக கூட க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சில நேரம் வந்து AutoCAD நான் போடும்போது பாருங்கள் எனக்கு வந்து ஆக்சிஸ் வந்து மாறும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு இன்க்ளைண்டாக போகும். ஸோ டாப் வியூ வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், தெரியுதா ஆக்சிஸ் வந்து இன்க்ளைண்டாக போதா. அது சம்டைம்ஸ் வந்து ஆகும். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பிளெயின் சர்ஃபேஸில் வச்சு போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அது மேலே தூக்கி வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸாக்டாக பில்லோ மாதிரி இருக்காது. நான் பில்லோ வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறோம் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன், ஏன்னா அது கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக இருக்கும், நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் 4 வியூவில் போயிட்டு இதை வந்து என்ன பண்ணுறேன் மூவ் கமாண்ட் எடுத்துகிட்டு ஓகேவா. ஸோ என்ன பண்ணுறேன் மூவ் பண்ணுறேன். ஸோ மூவ் பண்ணி ஸோ ஒரு செட்டை ஹைட்டுக்கு வந்துடுறேன். தெரியுதா நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுதா. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ டாப் வியூலையும் பார்த்துக்கோங்க, இந்த லெஃப்ட் வியூலையும் பார்த்துக்கோங்க கரெக்டாக வந்து செட்டில் ஆயிருக்கா அப்படின்னு. கொஞ்சம் உள்ளே போனாலும் தப்பு கிடையாது ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுலேருந்து இன்னொரு காப்பி, ஸோ ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு காப்பி எடுத்துகிட்டு நான் வச்சிடுறேன். ஸோ காப்பி. ஸோ இங்கே வந்து இப்போ பாருங்கள் எனக்கு வந்து நல்லா வந்து ஒரு பில்லோ வந்து பெட்டு ஒரு பில்லோ மாதிரி க்ரியேட் ஆகும். இது வந்து சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐடியாக்காக பேசிக்காக எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாக்காக வந்து இது ஓகேவா. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் எப்படி வந்து கிளாத் க்ரியேட் பண்ணலான்னு சொல்கிறேன். இந்த பெட்டு மேலே இல்லை ஒரு டேபிள் மேலே வந்து எப்படி கிளாத் க்ரியேட் பண்ணலாம்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.